ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பூவாவுக்கு வந்துட்டு கால் சுளுக்காயிருச்சுன்ட்டு நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பூவாவுக்கு நல்லா நடக்கிறான். ஆனால் வந்துட்டு செப்பல் மட்டும் போட மாட்டேங்கிறான். என்ன செப்பல் போட்டு நடக்கிறான், ஆனால் வந்துட்டு வலிக்கும் போல் அப்படியே உடனே கழட்டி போட்டுக்கிறான். கொஞ்சம் சரியாக இருக்குது. நேற்று உண்மையிலே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பத்திரமா பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்துட்டு எனக்கும் வந்துட்டு இங்கே பூவாக்கு ஏதாவது ஒன்றுனா கூட எனக்கு சொல்லவும் தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் கூட்டிக்கிட்டு போனாலும் அங்கேயும் எனக்கு சொல்லவும் தெரியாது. அதனால தான் உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி என்னன்னா, விநாயகர் வந்துட்டு நம்ம பூஜை பண்ணணும்ல, இன்றைக்கி வந்துட்டு 3வது நாள் வருது. இன்றைக்கி 3வது நாள் வருது, வெள்ளிக்கிழமை வருது. எனக்கு கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை நீங்கள் பிள்ளையார் தண்ணியில் விடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை 5வது நாள் தண்ணியில் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கும் தான் தோணுச்சு அந்த மாதிரி. எப்படின்னா, இங்கே வந்துட்டு 3வது நாள் தான் பிள்ளையார்லாம் ஆற்று கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு வெள்ளிக்கிழமைங்கிறது கணக்கு இல்லை. நமக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டன் நாள் ஒரு வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப எதுவுமே செய்ய மாட்டோம். அது ஒரு முக்கியமான நாள், மகாலட்சுமிக்கு உகந்த நாள்னு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம அது மாதிரி பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே வந்துட்டு வியாழக்கிழமையை மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. வியாழக்கிழமைக்கு மட்டும்தான் நம்ம எதுவுமே இந்தமாரி தலசி விடுறது, நகை வெட்டுறது, நான்வெஜ் எடுக்கிறது, இது எதுவுமே இருக்காது. அது என்ன நேற்று கேட்டேன், நான் ஸ்பைன்கிட்ட கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, நமக்கு வந்து வியாழக்கிழமைக்கு தான் கணக்கு, வெள்ளிக்கிழமை கணக்கு இல்லை. இன்றைக்கி வந்து ஊரில் பிள்ளையார் செஞ்சவங்களாம் இன்றைக்கி தான் கொண்டு போய் விடுவாங்க. இன்றைக்கி கொண்டு போய் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பிள்ளையார் கொண்டு போய் விடணும், என்னை வந்துட்டு கடலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு. கடல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். பைக்கில் போனால் போயிடலாம். அவ்வளோ தூரமெல்லாம் வந்துட்டு இந்த கோயம் வந்துட்டு இடலை. நான் கேட்டேன், ஒரு சின்ன பிள்ளையார் விட்றதுக்கு கடலுக்கு போவியா அப்படின்னு கிண்டல் பண்ணான். வீட்டிலே நீ தண்ணியில் பக்கத்தில் வந்துட்டு அன்னைக்கு கூட போயிருந்தல, பிள்ளையார் வச்சு பிள்ளையார் செஞ்சுருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட கொண்டு போய் கூட அவங்களே கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் விட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் ஒத்துக்கலை. நான் தான் கும்பிட்டேன், நான் தான் பூஜை பண்ணேன், நானே தான் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, நம்ம ஆற்றுக்காவது என்னை கூட்டிகிட்டு போக சொல்லுவோம் அப்படின்னு சுயங்கிட்ட. பிள்ளையார் தண்ணியில் விட்டுட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். சரி வாங்க போகலாம். இன்னும் வரல, நான் கிளம்பி இருக்கிறேன் ரெடியாக. ஏன்னா டக்குன்னு கிளம்பி போயிடலாம் பாருங்க. அஞ்சு பறிச்சுட்டு தான் ஒரு வெத்தலை காசு இவங்க எவ்வளோ அறுக்க முடியலன்னு அன்னி பறிச்சுட்டு வந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கிடச்சிருக்கு. இப்படியே தாம்பழத்தோட தூக்கிட்டு போகிறேன். இது கீழே விழுந்துடும், வேண்டாம். இது வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இருக்குதுல. வாங்க போலாமா? அன்னி பாக்கு மட்டும் கொண்டு வருவாங்க, பாக்கு வைக்கணும். அவ்வளோதான், நான் ஆற்றுக்கு கிளம்பிட்டேன் பிள்ளையாரை தூக்கிக்கிட்டு. தாம்பழத்தட்டோடு தான் நான் தூக்கிட்டு போகிறேன். பிரியங்கா வர சொல்லியிருந்தேன், ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல கொண்டு வரத்துக்கு. நான் பயந்துட்டு கீழே போட்டாலும் போட்டுருவேன், ஒரு ஆள் தூக்கிட்டு போக முடியாதுன்ட்டு பிரியங்காவையும் கூப்பிட்டேன். சரின்ட்டு அவளும் வந்தா. கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள், பிரியங்கா வந்து முன்னாடி உட்காந்துருந்தேன், நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். இருந்தாலுமே நான் வந்துட்டு பிரியங்காட்ட மட்டும் கொடுக்கல, நானே பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் சைடில் உட்காந்துருந்தனால எனக்கு வலிக்கிட்டு போணுச்சு தாம்பழத்தட்டு. பிரியங்கா இப்படியே காலு தூக்கி அந்த பக்கமாக போட்டு உட்காந்துருந்தாளா, அதனால வந்துட்டு அவள்கிட்ட மடியில் உட்கார வச்சுட்டு நான் பிடிச்சிட்டு வந்தேன் ஒரு கையால். அவள்கிட்டமே நான் எல்லாமே கொடுக்கல, ஏன்னா சின்ன பிள்ளை கை வலிக்குதுன்னு போட்டுட்டானா என்ன பண்ணுறது. பிள்ளையாரை மட்டும் நான் பத்திரமா நான் கொண்டுட்டு போகணும், அதுக்காக தான். செம்ம வெயிலாக வேறு இருந்துச்சுங்க, ரொம்ப காற்று அடிச்சுது. அந்த தாம்பழத்தட்டில் உள்ள பூ எல்லாமே பறந்து போயிருச்சு. கொண்டுட்டு போகும்போது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தான் கொண்டு போனேன். ஏன்னா ஒரே சைடில் பிடிச்சிட்டு போக முடியல என்னால். அதுக்கப்புறம் வந்து நம்ம போன தூரமே வந்துட்டு கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்துட்டே போங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் வரும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ லைட்டாக தான் காமிச்சிட்டு போகிறேன், ஏன்னா வந்துட்டு கொண்டுக்கிட்டு போக முடியலை என்னால். ஆற்று பக்கம் வந்துட்டோம் நாங்கள். நான் ஃப்ரிட்ஜு மேலே தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னுச்சு தோனி. வேண்டாம், நான் வந்துட்டு
கையை கரையோரமாக வச்சு நான் விடணும் பிள்ளையார அப்படின்னு சொன்னேன். சுற்றி என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போனது. இங்கே பாருங்கள், வழி இங்கே இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு கல்லாக இருந்துச்சு, நடக்க முடியலை. நான் நடக்கவே எனக்கு தெரியாது. இந்த பிள்ளையாரை கொண்டுட்டு நான் எப்படி நடக்கிறது அப்படின்ட்டு நான் வந்தேன். அதான் பிரியங்காட்ட நான் ஃபோனை கொடுத்துட்டேன், என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு. அவள் தான் எடுத்துகிட்டு வந்தா. இங்கே இருக்குது பாருங்கள் ஆறு, நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதுல்ல? பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஆறை பார்த்தோன்னே. இந்த ஆறு பேர் வந்துட்டு தெவி நதியாம். இங்கே நதின்னு தான் சொல்லுவாங்க, ஆறுன்னு சொல்ல மாட்டாங்க. தெவி நதின்னாங்க. தெவி நதி வந்துட்டு இதுக்கு இந்த ஆறோட வந்துட்டு மகாநதி ஆறு வந்து கலந்து வருதுன்னு சொன்னாங்க. மகாநதி ஆறும் பக்கத்தில் தான் இருக்குது. ஒடிசாவில் மகாநதி ஆறு எங்கே இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருப்போம். மகாநதி ஆறு எங்கே இருக்குன்ட்டு ஒடிசாவில் தான் போயிட்டுருக்குது. பாருங்கள், அந்த வழியே போக முடியலை, ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு வழியில் நம்ம போகலாம் அப்படின்ட்டு தோனி காமிச்சு விட்டுச்சு. இப்படி சுற்றிட்டு போகலான்ட்டு. எப்பயும் பாருங்களேன், கல்லாக இருக்குது பாருங்களேன் எப்படின்ட்டு. நான் எப்படியோ தண்ணிக்கு போகிற வரையில நான் பத்திரமா கொண்டு போகணும் அப்படின்ட்டே நான் போனேன். வந்துட்டேன். எனக்கு என்னமோ பிள்ளையாரை வந்துட்டு தண்ணிக்குள்ளே விடணுங்கிறன்னொடனே எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. நான் கேட்டேன், சூரியன் எந்த பக்கம் உதிக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த பக்கம்னு சொல்லி காமிச்சு விட்டா. பிரியங்காட்டையும் கேட்டேன், தோனிக்கிட்டையும் கேட்டேன். ஏன்னா அந்த பக்கமாக வச்சு தானே நம்ம வந்து பிள்ளையாரை விடணும். இந்த பக்கமாக தான் காமிச்சு விட்டா சூரியன் இந்த பக்கம் தான் உதிக்குதுன்னு. ஏன்னா வந்து மணி இப்போ எத்தனை மணி தானே, கரெக்டாக மணி 1 மணி ஆயிடுச்சு. சூரியன் வந்துட்டு சென்டரில் வந்துருச்சு. எனக்கு எதுவும் தெரியலை, எனக்கு நல்லா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணி ஆழத்துக்கு நான் கொண்டு போகல, கரையோரமாகவே வச்சுட்டேன். அதுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் கொண்டுட்டு வந்தேன். என்னால் முடிஞ்சது நான் வந்துட்டு பிள்ளையாருக்கு நான் வந்துட்டு செஞ்சேன். அம்மாவெலாம் இங்கே வரவே வேணாம் அப்படின்னுட்டாங்க. அங்கே பக்கத்தில் அந்த பிள்ளையார் சிலையெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் விடுவாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னா. இல்லை, நான் பிடிவாதம்மா, நான் வந்து என் கையால் நான் விடணும், நான் தானே கொண்டுட்டு வந்து ஆசைப்பட்டு பூஜை பண்ணினேன், அதெல்லாம் நான் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். விடும்போதே எனக்கு வந்துட்டு ஒரு சங்கடமாகவே இருந்துச்சு. அப்போவுமே ஆட்டி தான் நான் பிள்ளையாரை விடுவாங்கள்ல, அந்தமாரி நானும் செஞ்சேன். ஆட்டி அப்படியே அழகாக உள்ளார போயிட்டாரு. என்னமோ கண்ணு கலங்கிச்சு, எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன். அந்த வெத்தலை பூவெல்லாம் போட்டு மிதந்துருச்சு. பிள்ளையார் மட்டும் உள்ளே போயிட்டார். இருந்தாலுமே பிள்ளையார் இருக்கிறாரா இல்லையான்ட்டு போயிருப்பாரா அப்படின்ட்டு கையை வச்சு பார்த்தேன். பிள்ளையார் இருக்கார். எப்போ கரையும்னே தெரியலை. அங்கே பாருங்க, கையை விட்டு பார்த்தேன், இருந்துச்சு. சரி, சீக்கிரமாகவே வந்துட்டு கரைஞ்சிடணும். ஏன்னா வந்துட்டுங்க ஆறு யாராவது கரையோரமாக வருவாங்க, அதுக்காக தான் சீக்கிரம் கரைஞ்சிடணும். அவ்வளோதான். பாருங்கள், பூவெல்லாம் மிதந்து போகுது. இங்கே தண்ணி வந்து ஸ்பீடு கம்மியாக போகுது. அங்கே ஃப்ரிட்ஜு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போணுச்சு. தண்ணி பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு. அங்கேயே தூக்கி போடலான்னு சொன்னிச்சு. ஃப்ரிட்ஜு மேலே நின்றுட்டு நான் தான் வேண்டாம், சுற்றி வந்து நம்ம கரையோரமாக விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, இங்கே வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் பிள்ளையார் வச்சுருந்தாங்களா, டிஜே பாட்டு ஓடிக்கிட்டுருக்கு, காப்பிரைட் வந்துடும். அதனால தான் நான் வந்துட்டு இன்னுமே வர்ற வழியிலேருந்தே பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் எங்கே பார்த்தாலுமே வச்சுருந்தாங்க, பிள்ளையார் வச்சுருந்தாங்க. நாங்கள் சாயந்தரம் தான் பிள்ளையார் விடுவாங்களா, நான் மதியமே விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதாங்க ஃப்ரிட்ஜு. நான் வந்துட்டு கீழே நிற்கிறேன், மேலே இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்ட்டு. நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து மழை டைம்னால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருமா, இல்லைனா கம்மியாக தான் வருமா இந்த இடத்துலலாம் தண்ணி. ஸ்வைன்னு சொன்னான். இங்கே வரும். நானும் பிரியங்காவும் விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு என்னமோ மனசு சங்கடமாக இருக்குது. தண்ணியில் அவரை மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன்னு. என் கூட வந்து 3 நாள் எங்கள் வீட்டில் இருந்தார். இப்போ பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போ வந்துட்டு எங்கே போகிறோம்னா, அங்கே பாருங்க சிவம் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு போகலாம். எப்படி இருக்குன்ட்டு கோயிலுக்கு போகலாமா என்னன்னு தெரில.
சரி வாங்க போயிட்டு போகலாம். அடுத்து நம்ம சிவன் கோயிலுக்கு போகலான்ட்டு தான் போனோம். கோயில் பாருங்கள் மூடி இருக்குன்ட்டு தோனி சொன்னது. அப்புறம் அவர் காமிச்சிட்டாரு, நீங்கள் சுற்றி போங்க வழி அங்கே இருக்குது அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு இப்படியே சுற்றி தான் போகிறோம். இந்த வலைக்குள்ளே தான் வழி, இதை சுற்றி போனோம். இந்த கோயில் வந்துட்டு ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னோம். ஸ்வயம் தான் சொன்னான். இந்த கோயிலுக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறான்னா, ஆனால் அவன் கூட நான் போக முடியலை. அப்படியே நம்மளும் வந்துட்டு ஆற்றுக்கு தானே போகிறோம், அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்ட்டு தான் நான் போகிறேன். இங்கேயுமே பிள்ளையார் வச்சுருக்குறாங்க. ஒரே சவுண்டு, டிஜே சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்குள்ளார ஒரு சாமி இருந்துச்சு, என்ன சாமின்னு தெரியலை. ஆனால் எல்லாமே பூட்டி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் கும்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் ஃபஸ்ட்டு டைம் வர்றதாங்கிறதுனால நான் கும்பிட்டு தான் வந்தேன். இந்த சாமி தான் பாருங்கள். அடுத்து இன்னொரு சாமி ஒன்று இங்கே பாருங்கள். இந்த பசங்களை பாருங்கள் விளாண்டுட்டு இருந்தாங்க. என்னென்னா ஜெகநாத் கோயிலில் இந்த மாதிரி பானை வச்சு சாப்பாடு செய்வாங்க. ஒரு பானை வச்சா எல்லா பானையிலுமே சாப்பாடு வந்துடுமா, அதை ஒரு ஐதீகம் அதில் வச்சு அந்த கோயிலில் இருக்குது. ஆனால் அதேமாரி இந்த பசங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பசங்களும் பேசுனாங்க. ஏன்னா வந்துட்டு டிஜே சவுண்டுனால வால்யூம் கம்மி பண்ணிட்டேன், கேட்காது. வாய்ஸ் ஓவர் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பசங்க நல்லா பேசுனாங்க. நம்ம வந்துட்டு அடுத்து வந்துட்டு இதான் சிவன் கோயில். இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு வேறு சாமி பார்த்தோம். இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்துட்டு சிவன் கோயில் இருக்குது. அப்போயுமே மூடி தான் இருக்குது. நான் கேட்டேன், திறக்கலை. திறந்தால் தான் சாமி கும்பிடலாம். சரி மூடி இருக்கும்போதே நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன். அதுவுமே நாங்கள் வந்துட்டு கும்பிட்டு போயிட்டோம். அப்புறம் நாங்கள் சுற்றி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையில். நம்ம ஊர் கோயில் மாதிரிலாம் இங்கே இருக்காதுங்க பாருங்கள். எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். தெரியுது, நம்ம ஊர் கோயில் மாதிரிலாம் இருக்காது. இடம் பாருங்கள் நல்லா இருக்குதான்னு பாருங்கள். அடுத்து நான் எங்கே போக போகிறேன்னா வந்துட்டு பிள்ளையார் வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல. அங்கே தான் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பசங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் பிரியங்காவும் போனோம். அங்கே பாருங்கள் பிள்ளையார் வச்சுருக்கிற இடத்துல எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்கன்ட்டு. இது கொஞ்சம் பெரிய பிள்ளையாராக இருந்துச்சு. வர்ற வழியிலலாம் நிறைய பிள்ளையார் வந்து பெரிய பெரிய பிள்ளையார் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கள் ஊரில் தான் நாங்கள் போன இடத்துல சின்ன பிள்ளையாராக வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் நல்லா பெரிய பிள்ளையாராக இருக்குதா, அழகாக இருக்குல்ல அவருக்கு. நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துருந்துட்டு போகலான்னு சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருந்தேன். ஏன்னா சிவன் கோயிலுக்கு நேரம் தான் உட்காந்துருந்தேன். சரி கோயிலுக்கு வந்து நம்ம உட்காராமல் போகக்கூடாதுல்ல, அதனால் உட்காந்துருந்துட்டு தான் போனேன். அப்புறம் நான் போயிட்டுருக்குறோம். நாங்கள் இங்கே பாருங்கள், நம்ம வந்து வேறு வழியாக வந்தோம். இப்போ போகிறது வந்துட்டு வேறு வழியாக போகிறோம். பாருங்கள் இடம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம். ஃப்ரிட்ஜு மேலே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கீழே இறங்கினப்ப இந்த இடம் இங்கே பாருங்கள். ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருந்துச்சு இந்த சைடில். நல்லா இருந்துச்சு உண்மையில் பார்க்குறதுக்கு. இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உண்மையில் ஃப்ரிட்ஜு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் அந்த வண்டியை நிப்பாட்ட சொன்னேன். நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்தேன், ஃபோட்டோவும் எடுத்தேன். இந்த ஃப்ரிட்ஜு மேலே தான் நின்றுட்டு வந்து பிள்ளையார் தூக்கி போட்டு போகலாம் எப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே இந்த பெரிய பிள்ளையார்லாம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே தூக்கி போடுவாங்களாம். ஆனால் எனக்கு தான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு தூக்கி போடணுமே அப்படின்ட்டு. அதில் தான் நான் சுற்றி போய் கரையோரமாக கொஞ்சம் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. நல்லா இருக்குது உண்மையில். ஆனால் எங்கள் ஊர் வந்து தமிழ்நாடு. எங்கள் ஊரில் வந்துட்டு நான் ஆறுலாம் போனதில்லை. ஆனால் இருக்குது. ஆற்றுக்கு போனதில்லை, கடலுக்கு தான் நான் போயிருக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரெல்லாம் கடல் ஓரம் இல்லை, கடல் பக்கம் எங்கள் ஊரெல்லாம். இங்கெல்லாம் தண்ணியே இல்லை. ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு பார்த்தோம், அப்படி தான் வெயில் அடிக்குது. எனக்கு உண்மையில் வெயிலெல்லாம் வந்துட்டு முழிச்சே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு கண்ணை மூடுற மாதிரி தான் வரும் எனக்கு. சரின்னு அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் உங்களுக்கு போகும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எங்கள் ஊர். உண்மையில் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஊர். எனக்கு அவங்களுக்கு போகல காமிச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
அடுத்து உங்ககிட்ட ஒன்று காமிக்கிறேன். இங்கே ஒரு காம்பவுண்டு சவர் இருக்குதா, இது பாருங்கள். இதுதான் சென்ட்ரல் ஜெயில் இங்கே உள்ளது, ஒடிசா சென்ட்ரல் ஜெயில். பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன் பாருங்கள். அந்த மேலே வந்துட்டு கம்பி வச்சுருப்பாங்க பாருங்கள். இது ஏற்கனவே ஸ்வைன் வந்து எனக்கு காமிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ஏற்கனவே இங்கே வந்து பார்த்துருக்குறேன் நான். இது உள்ளவே வந்துட்டு கோர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு பைக்குக்கு வந்து பெட்ரோல் போடணும்னு சொன்னது. பெட்ரோல் போட்டு இங்கே பாருங்கள் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது பாருங்களேன், சாய்பாபான்னு எழுதிருந்துச்சு. இந்த ட்ரஸ்ட்டு பாருங்களேன், சாய் ட்ரஸ்ட்டுன்னு போட்டிருக்கா. இது வந்து குழந்தைங்கள் இல்லைம்மா இல்லை முதியோர் இல்லைம்மான்னு தெரியல. எனக்கு இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை. பார்த்த உடனே சரி இருக்கட்டும், ஸ்வைன்கிட்ட கேட்டுட்டு தான் இங்கே வரணும், வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த மரத்தை பாருங்கள், இங்கே காடு மாதிரி இருக்கேன். இந்த மரம் வந்துட்டு மாமரங்க நல்லா இருந்துச்சு 2 சைடு. பாருங்கள், உங்கள்கிட்ட காமிச்சிட்டு வரேன் பாருங்கள். ஃபுல்லாகவே மாமரம் தான். இங்கே பாருங்கள், வெறும் செம்பரியாடு. இங்கே செம்பரியாடு பாருங்கள். செம்பரியாடு வந்துட்டு எங்கள் ஊரில் செம்பரியாடு இல்லை, ஆனால் இங்கே வந்தால் நான் பார்க்குறேன் செம்பரியாடெல்லாம். நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்தால் உங்களுக்கு நான் கட் பண்ணி முக்கியமானதை மட்டும் தான் காமிக்கிறேன். இது வந்து பழக்கடை. இங்கே வந்தால் நாங்கள் பழம் வாங்க வருவோம். இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே வந்தோம் ஸ்வைன் வாங்க வருவோம். 2 டைம் வந்திருக்குறாங்க பழம் வாங்குறதுக்கு. இங்கே வந்து பாருங்கள் இரும்பு ஜாமான், அப்புறம் வந்து மர ஜாமானெல்லாம் இங்கே இருக்கும். இங்கே வந்து தான் நாங்களும் வாங்க வருவோம். அதுமாரி இங்கே ஃபேன்சி ஐட்டம்லாம், ஃபேன்சி ஸ்டோர்லாம் இங்கே தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஜெகசிங்பூர் அந்த சைடு போவோம்ல, அங்கேயும் வாங்குவோம். இங்கே இந்த சைடு வந்துட்டு பழம் மட்டும் வாங்க வருவோம். இங்கே ஒரு கோயில் இருக்கா, இதுதான் ராமர் கோயில் இருக்கு பாருங்கள். பக்கத்தில் வந்துட்டு இதுவும் ஹனுமன் டெம்பிள். இதுமாரி நிறைய கோயிலெல்லாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் கிரிக்கெட் கிரவுண்டு. இந்த கிரவுண்டு வந்துட்டு இந்த நியூஸில் இல்லை. இங்கே வந்துட்டு புல்லு தான் நிறையா இருக்குது, ஆடு தான் மேயுது. இதுக்கு முன்னாடி ஸ்வைனெல்லாம் இங்கே வந்து விளையாட வருவாங்களாம். ப்ராக்டிஸெல்லாம் இங்கே தான் நடக்குமா ஸ்வைன் சொல்லியிருக்கலாம். இங்கே ஒரு பாதை போகுதா, இந்த வழியாக நம்ம வீட்டுக்கு போகலாம். அண்ணி வந்துட்டு இந்த வழியாக வந்து இங்கே ஒரு கடை இருக்கும் பாருங்க, வந்து காய்கறி வாங்க வருவாங்க. பக்கத்தில் ஒரு காய்கறி கடை ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம சுற்றி போகிறோம், ஷார்ட் ரூட்டில் நம்ம காமிச்சோன்னா அப்படி போகிறோம், நம்ம வீட்டுக்கு போகலாம். பாருங்கள், இது வந்துட்டு என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். வெல்கம் டு ஜெகசிங்பூர் முனிசிபாலிட்டின்னு போட்டிருக்கா. அதோட ஆரம்பம், இதுக்கப்புறம் வர்றது நமக்கு ஆரம்பம். நாங்கள் வந்துட்டு வளைஞ்சி வந்துட்டோம். இது வந்து ஹனுமன் டெம்பிள். நாங்கள் வளைஞ்சி வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு. வளைஞ்சி ஒரு ரோடு வரும்ல, அந்த ரோட்டு வழியாக தான் நாங்கள் இப்போ போகிறோம். வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம பசி எனக்கு. நான் காலையில் தான் சாப்பிடலையா. பூவா முடிச்சிட்டோம். நான் முடிக்க மாட்டான்னு நினச்சேன், 3 மணிக்கு தான் முடிப்பான்னு நினச்சேன். கரெக்டாக 2 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ மணி 2:30 மணி ஆகுது. நான் சாப்பிட போகிறேன், ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிட்டுட்டு தான் பூவாக்கு நான் சாப்பாடு ஊட்ட போகிறேன். ஏன்னா உண்மையில் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் போனால் தான் செம்ம வெயில் அடிக்குது நல்லா. மழை பெய்யலாம். நம்ம காலையில் மழை பெஞ்சுது. நான் வெளியில் கிளம்புறப்ப தான் வெயிலெல்லாம் அடிக்கும் எப்போவுமே. எனக்கு என்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினச்சாலே. பிள்ளையாருங்க பாருங்க, 3 நாள் இருந்தார் வீட்டில். இப்போ இல்லை, ரொம்ப வெறிச்சோடி போன மாதிரி இருக்குது எனக்கு நிஜமாலுமே. வரேன். பிள்ளையாரை விட்டுட்டு வந்துட்டோமேங்கிறது ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, சரி ஓகே. எனக்கு பிள்ளையாரை விடும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் பிள்ளைன்ட்டு.
எனக்கு பிள்ளையார் விடையே எனக்கு மனசு இல்லை, நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. 5 நாள் கூட நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஏதாவது நம்ம ஒரு நெய்வேத்தியம் நமக்கு அவருக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். இங்கே வந்துட்டு ரெடி பண்ண முடியாது, வெறும் பால் மட்டும் தான் தேடி நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் 3ஆவது நாளே கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்துட்டேன். சரி ஓகே இருக்கட்டும், அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.